ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நருட்டோ ஷிப்புடன் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 246 எபிசோட் பார்த்தாச்சு. இன்றைக்கான வீடியோவில் 247வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா இட்டாச்சி உச்சியாவும் நான் ரீஅனிமேஷன் ஜூட்ஸு நிறுத்துகிற வேலையை பார்த்துக்கிறேன், நீ போய்ட்டு மற்ற வேலையை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நருட்டோ அனுப்பிவிட. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்றத இந்த எபிசோடில் பார்ப்போம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் காராவும் செகண்ட் மிஸ்ஸுக்காகவே சீல் பண்ணி வச்சுருப்பான். இப்போ அவரும் சூப்பர் டாக்காஸுக்காக இதை தான் நான் எதிர்பார்த்தேன், எனக்கு சந்தோஷம் பண்ணுவார். இப்போ அவருக்கு பக்கத்துலேயே தேர்டு ரைக்காக சீல் பண்ணி வச்சுருப்பானா அந்த மனுஷன் அவரோட பவரை யூஸ் பண்ணி சீல் டேக்குக்கு ஒரே தட்டு தான் பிச்சிட்டு போயிடும். இப்போ மிஸ்ஸுக்காகவோட சீல் டேக்லையும் ஷோடோ மாதிரி நம்ம அப்படியே கவர் ஆகுமா? மிஸ்ஸுக்காகவும் இல்லை 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 எனக்கு வெளியே வர விருப்பம் இல்லை, நான் உள்ளே இருக்கேன்ட்டு எவ்வளவோ சொல்வார். பட் டேக் பிச்சுக்கும். இப்போ ரைக்காகவும் ஹே நம்ம பாடி நம்ம கண்ட்ரோல்லே இல்லை, நம்மள அறியாமே நம்ம உடம்பு என்னென்னமோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு இவங்க அங்கிருந்து வெறி கொண்டு ஓடுவாங்க. இப்போ இவங்களுக்கு நேர் எதிர ஏகப்பட்ட ஷுரபிஸ் ஓடி வருவாங்க. இப்போ அந்த ரைக்காக எகிரி போயிட்டு கூட்டத்தில் ஒரு குத்து தான் குத்துவான். அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும்தான் கேட்கும். அவனுக்கு என்னாச்சுன்னு கூட தெரியல. இப்போ அப்படியே மம்மி முஞ்ச செகண்ட் சுவிட்சுக்காக மூவை காட்டுறாங்க. அவரை எதிர்த்து கரண்ட் சுவிட்சுக்காகவும் ரெண்டு பேரும் பார்ட்டிகல் ஸ்டைல் ஜுட்ஸு யூஸ் பண்ணி மாறி மாறி அட்டாக் பண்ணிப்பாங்க. ரெண்டும் ஒன்று கூட ஒன்று மோதி அப்படியே கேன்சல் ஆகிடும். இப்போ மம்மி முஞ்சனும் உனோக்கி உனக்கு வயசாயிடுச்சு, இப்போ உனக்கு ஹெல்ப்புக்கு கசுக்காகவும் சென்சுரி நிஞ்சாசோ இல்லைன்னு வச்சுக்கோயேன், நீ செத்து போயிடுவடான்மா. இப்போ இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீனில் ஏகப்பட்ட ஷுனோபிஸ் கீழே விழுந்திருப்பாங்க. இப்போ மிஸ்ஸுக்காகவும் என்னடா எல்லாரும் முன்னாடி வரீங்க, நான் ரொம்ப டேஞ்சரான ஆள், எல்லாரும் பின்னாடி போங்க. இப்போ நானாக இருக்கிறேன்னா நானே கிடையாது, என்ன நீங்க கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம். இப்போ நான் என்னோட வீக்னஸ்லாம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நான் ஒரு ஷாடோ ஸ்டைல் யூசர், புரியுற மாதிரி சொல்லணும்னா கென்ஜுட்சு யூசர், அதுக்கப்புறம் சம்மனிங் ஜுட்ஸை கூட யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஜெயண்ட் கிளாம சம்மன் பண்ணுவாரு. அது பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ரைக்காகவும் நான் ஒரு லைட்னிங் ஸ்டைல் யூசர், எர்த் எலமெண்ட் இருக்கிறவங்க எல்லாருமே ஷீல்டா கவர் பண்ணிக்கோங்க, விண்ட் எலமெண்ட் இருக்கிறவங்க என்ன அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்ல. இப்போ டிமாரியும் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமான்னு கேட்பா. ரைக்காகவும் என்ன புள்ள நீ என் உடம்பு என் கண்ட்ரோல் இல்லாமல் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு, உனக்கு இதுல இன்னும் இன்ஃபர்மேஷன் வேற வேணுமா, கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு சீக்கிரமா எங்க கதையை முடிங்கன்னு சொல்லிட்டு ரைக்காக ஒரு பக்கமா ஓட ஆரம்பிச்சிருவாரு. இப்ப டிமாரியும் வின்ஸ்டைல் யூசர், எட்ஸ்டைல் யூசர், அதுக்கப்புறம் சீலிங் டீம் 3 பேரும் என் கூட வாங்கடான்னு சொல்லிட்டு இப்ப டிமாரி ரைக்காக ஃபாலோ பண்ணிட்டு போக. இப்ப மிஸ்ஸுக்காகவும் சூப்பர்டா ரைக்காக நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து உங்க கூட சண்டை போட்டா நிச்சயமா இவங்களால நம்மள சீல் பண்ண முடியாது, சோ தனியா சண்டை போடுறது நல்லதுன்னு. இப்ப மிஸ்ஸுக்காகவும் காராவை பார்த்து கசுக்காக இப்ப நீ என்ன பண்ண போறன்னு கேட்க, காராவும் ஷுனோபி ஃபோர்ஸை பார்த்து கைஸ் இவனை நீங்க பாத்துக்கோங்க, எனக்கு வேற வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வரேன்மா. உடனே மிஸ்ஸுக்காகவும் டேய் நான் ஒரு ஷாடோ ஸ்டைல் யூசர், அதுக்கப்புறம் சமன் பண்ண கிளாம் இருக்கே அது கென்ஜுட்ஸு யூஸ் பண்ணும், ஏகப்பட்ட இல்யூஷனை கிரியேட் பண்ணும், என்கிட்ட ஃபிசிக்கல் அட்டாக்லாம் வேலையே செய்யாது, என்ன போயிட்டு விட்டுட்டு போறேன்னு சொல்ற, சீக்கிரமா என்ன சீல் பண்ணிடான்மா. இப்போ காராவும் அப்புறமேட்டு பார்க்கலாம் ப்ரோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். இப்போ அங்கே இருக்கிற ஷுனோபிஸும் மிஸ்ஸுக்காகவே பார்த்து ஏன்பா இவன் விஸ்கர்ப்பான்னு சொல்ல, மிஸ்ஸுக்காகவும் சாலா யாரை பார்த்து என்னடா சொன்னீங்க, ரீஅனிமேஷன் ஜூட்ஸ் வச்சு ஏதாச்சும் உங்கள் கதையை முடிக்கிறோம் பாருங்கம்மா. உடனே எல்லாருமே பயப்பட மிஸ்ஸுக்காகவும் இல்லை ஃபன் பண்ணு, சீக்கிரமா என் கதையை முடிங்கிடான்மா. இப்போ இவங்க எல்லாருமே வெறியா ரெடியாக மிஸ்ஸுக்காகவும் நல்லா கேட்டுக்கோங்க, என்ன அட்டாக் பண்ணுறது எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னு. இப்போ இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீனில் அந்த ரெட் மூக்கு தாத்தாவை காட்டுறாங்க. அவரும் ஆகாயத்தில் பறந்துட்டு இருப்பாரு. எல்லாம் நம்ம சுவிட்சுக்காக தான். அவரும் செகண்ட் சுவிட்சுக்காக தேடிட்டு இருக்க, ஆனால் அவருமே மறைஞ்சு போயிருப்பாரு. ஆனால் அவரோட வாய்ஸ் மட்டும் கேட்கும், ஓனோக்கி உன்னோட சென்சரி ஸ்கில்ஸை வச்சுலாம் என்னை எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டு. இப்போ ஓனோக்கியும் தம்பி நீ என்னை குறைச்சி அடை போட்டுட்ட இங்கிட்டு சூடுன்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டோன் க்ளோன் ஜுட்ஸு யூஸ் பண்ணி ஏகப்பட்ட க்ளோன்ஸாக மாறுவார். இப்போ இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீனில் நம்ம ஆளுங்களும் ஏகப்பட்ட வெப்பன்ஸ் எடுத்து எல்லாருமே மிஸ்ஸுக்காகவே அட்டாக் பண்ண, எல்லாமே அவர் உடம்புல சொருகி அவர் அப்படியே கல்லில் போய் மோதிப்பார். எல்லாருமே நம்ம ஜெயிச்சுட்டோமான்னு கேட்பாங்க. மிஸ்ஸுக்காகவும் மண்ணாங்கட்டி நான் தான் அப்போவே சொன்னால என்னை அட்டாக் பண்ணுறதுல பிரயோஜனமே கிடையாதுன்னு சொல்லிட்டு மனுஷன் இப்போ அப்படியே நடப்பார். பார்த்தா எல்லா வெப்பனுமே அவர் மேலே பட்டு அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற அவர் ஜஸ்ட் ஒரு இல்யூஷன் தான். இப்போ மிஸ்ஸுக்காகவும் உங்ககிட்ட எத்தனை முறைடா சொல்கிறது நான் அட்டாக் பண்ணுறது வேஸ்ட்டுன்ட்டு, நான் ஒரு இல்யூஷன் தான் வேறு வழியை பாருங்கன்னு சொல்ல, அங்கே இருக்கிறவங்களும் ப்ரோ உங்களை எப்படி ப்ரோ தோக்கடிக்கிறதுன்னு கேட்க, மிஸ்ஸுக்காகவும் அதையும் நான் தான் சொல்லணுமா, அங்கே இருக்குது பார்த்தீங்களா என்னோடய கிளாமு, அதுதான் எல்லா இல்யூஷனையுமே க்ரியேட் பண்ணுது, ஃபஸ்ட்டு நீங்கள் அதை அடிக்கணும், ஆனால் அதோட ஓடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸோ ஸ்ட்ராங்கான வெப்பன் இல்லைன்னா பேப்பர் பாம்பை யூஸ் பண்ணி அதோட ஓட உடைங்கன்னு சொல்ல, அங்கே இருக்கிறவங்களும் ப்ரோ தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களை அடிக்கவே எல்லா வெப்பனையுமே நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம், எல்லாமே அங்கே போய் சொருகிக்கிடுச்சு,
அதை கொஞ்சம் எடுத்து தர முடியுமான்னு கேட்க மிஸ்ஸுக்காகவும் அட கடவுளே டே முடி நிறைய வச்சிருக்கிற தம்பி நீ வா நீ போயிட்டு எல்லா வெப்பனையும் எடுன்னு சொல்ல இப்போ எல்லாருமே வாங்கப்பா நம்ம போயிட்டு நம்ம வெப்பன் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் வேகமாக அவங்க வெப்பன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதை மிஸ்ஸுக்காக பார்த்துட்டு இவனுங்களாம் என்னடா ஷினோபின்னு சொல்லிட்டு இவரே ஆச்சரியப்படுவார். அடுத்து எல்லாருமே அவங்க வெப்பனை கொண்டு வந்துட்டு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த கிளாம் அட்டாக் பண்ணுவாங்க. அந்த கிளாம் மேலே வெப்பன் பட்டோடையுமே புஷ்ஷுன்னு மறைஞ்சு போயிடும். டக்குன்னு இப்போ வேற ஒரு இடத்துக்கு வந்துடும். மிஸ்ஸுக்காகவும் இதை பார்த்துட்டு டே அங்கே இருக்கிற கிளாமும் ஒரு இல்யூஷன் தாண்டா, உண்மையான கிளாமை கண்டுபிடிங்கன்னு சொல்ல அங்கே இருக்கிறவங்களும் என்ன ப்ரோ சொல்கிறீங்க, உண்மையான கிளாமா அது எங்கே இருக்குன்னு கேட்க மிஸ்ஸுக்காகவும் எல்லாத்தையும் என்கிட்டயே கேளுங்க, அது எனக்கு பின்னாடி தான் எங்கேயாச்சும் மறைஞ்சிட்ருக்கோன்னுவார். இப்போ கூட்டத்தில் ஒருத்தன் மிஸ்ஸுக்காக மேலே கத்தி தூக்கி போட மிஸ்ஸுக்காகவும் மரமாண்டியாடா நீனு, நான் தான் சொல்கிறேன்ல என்னை அட்டாக் பண்ணுறதே வேஸ்ட்டுன்னுவார். உடனே அவனும் ப்ரோ நான் ஒன்றும் அட்டாக் பண்ணல ப்ரோ, உனக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற கிளாம் அட்டாக் பண்ண பார்த்தோன்னு சொல்ல உடனே மிஸ்ஸுக்காகவும் ஆக்சுவலி அதுவுமே ஒரு இல்யூஷன் தான்வார். உடனே அங்கே இருக்கிறவங்களும் சத்தியமாக எனக்கு ஒன்றையுமே புரியலை, எது இல்யூஷன் எது இல்யூஷன் இல்லைன்ட்டு எனக்கு ஒன்றையுமே புரியலன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே தலையை பிச்சுப்பாங்க. இப்போ டக்குன்னு சரி வாங்கடா இன்னொரு முறை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாருமே மோட்டிவேட் ஆகிடுவாங்க. இப்போ சுவிட்சுக்காக ஒனோக்கியா காட்டுறாங்க. அவரும் செகண்ட் சுவிட்சுக்காகோட பார்ட்டிகல் ஸ்டைலில் சிக்கி ஒவ்வொரு குளோனையாக இழந்துக்கிட்டே வருவார். இப்போ காராவோட வாய்ஸ் கேட்கும், சுவிட்சுக்காக உங்கள் பின்னால் பாருங்கன்ட்டு. இவரும் டக்குன்னு முன்னால் நவரணுன்ட்டு பார்ப்பாரு. கரெக்டாக முதுகு பிடிச்சிக்கும். திக்கி திணறி தடுமாறி ஒரு வழியை தப்பிச்சிருவாரு. இல்லைன்னா மம்மி முஞ்ச மூக்கிலே ஒரு பஞ்சு வச்சிருப்பான். இப்போ செகண்ட் சுவிட்சுக்காகவும் பார்ட்டிகல் ஸ்டைல் அட்டாமிக் டிஸ்மேண்டலிங் சொல்லிட்டு அவரோட ஜுட்ஸு யூஸ் பண்ணலான்ட்டு பார்ப்பாரு. இப்போ அவருக்கு பின்னால் நம்ம நருட்டோ செம்ம ஃபோர்ஸில் வந்துட்டு பிளானட் ட்ரெஸ்ஸிங்கான்ட்டு பல ரசிங்கான ரெடி பண்ணி அடிக்கலான்ட்டு வருவான். பட் மம்மி முஞ்சே எஸ்கேப் ஆகிடுவான். இப்போ ரெட்டு மூக்கு தாத்தாவும் நருட்டோ அவர் ஒரு சென்சரி டைப் நிஞ்சான்னு சொல்ல நம்ம நருட்டும் அதே ஃபோர்ஸில் போயிட்டுருப்பான். இப்போ காராவை கூப்பிட்டு உன்னோட சாண்ட் அனுப்புன்னு சொல்ல இப்போ காரா சாண்ட் அனுப்ப அந்த சாண்டு மேலே நம்ம நருட்டோ காலை வச்சு திரும்பி ரிவர்ஸில் செம்ம ஸ்பீடில் போவான். இப்போ செகண்ட் சுவிட்சுக்காகவும் தம்பி நீ குழந்தை, என்னோட வேகத்துக்கு உன்னால் ஈடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவரும் பார்ட்டிகல் ஸ்டைல் ஜுட்ஸு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி ஆவார். இப்போ நம்ம நருட்டோ அவனோட கையை எக்ஸ்டெண்ட் பண்ணி ரசிங்கான வச்சு ஒரே ஏத்து தான். இதுக்கு பேர் தான் வயலண்ட்லி ரொட்டேட்டிங் ரசிங்கான். பேருக்கு தமிழ் சுவிட்சுக்காக சும்மா சங்கு சக்கரம் போல தேய்ச்சிக்கிட்டே போவார். அவரை உணவுக்கு தடுத்து நிறுத்திட்டு ஹெட் ஸ்டைல் பிளண்டர் ஜுட்டுன்னு சொல்லிட்டு ஒரே அமுக்கு தான். தலைவன் அப்படியே தரையில் அமுங்கிடுவான். இப்போ மம்மி முஞ்சனும் உனக்கு உனக்கு மற்ற விளைதில் இருக்கிறவங்களும் சுத்தமாக பிடிக்காது, நீ எப்படி அவங்க கூட சேர்ந்தன்னு கேட்க உனக்கியும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அதுக்கு தான்மா. இப்போ காராவும் அவரை சுற்றி ஃபுல்லாக சேண்டை கவர் பண்ணுவான். இப்போ மம்மி முஞ்சனும் கடைசியாக யாரும் உங்கள் காடை லூஸ் பண்ணாதீங்க, இது இதோட முடியலை, நான் திரும்பவும்வா. அதுக்குள்ளே காரா அவரை ஃபுல்லாக சீல் பண்ணிவிடுவான். இப்போ நருட்டோ அங்கே வந்துட்டு சூப்பர் காரா சூப்பர் சின்னதாக இருக்கிற கிராம்ஸ்ன்னு சொல்ல இப்போ சுவிட்சுக்காகவும் தம்பி நான் சுவிட்சுக்காகப்பா கொஞ்சம் மரியாதையாக பேசுன்னுவார். இப்போ காராவும் நருட்டோ நீ எந்த வெங்காயத்துக்கடா இங்கே வந்தோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துவானா. இப்போ ஷுகாக்கோ இவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுவார். சுவிட்சுக்காக என் கஷ்டக்காக நல்லா கேட்டுக்கோங்க, நருட்டோ இங்கே வந்ததுக்கு பல காரணம் இருக்குது, ஆனால் சொல்கிறதுக்கு தான் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போ சுவிட்சுக்காகவும் ஆல் ரைட் சரி வாங்க இந்த சண்டை இன்னும் முடியலை போகலான்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக போயிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே இந்த மிஸ்ஸுக்காக காட்டுறாங்க. அவங்க கூட சண்டை போட்டு நம்ம ஆளுங்களாம் டயர்டாகி கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. இப்போ மிஸ்ஸுக்காகவும் என்ன பாச்சு எழுந்துக்கோங்கப்பான்னு சொல்ல நம்ம ஆளுங்களும் ஐயா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு சொல்ல மிஸ்ஸுக்காகவும் பரவாயில்ல பிரேக் ஓவர் சீக்கிரம் ஏந்துக்கோங்க, நீங்கள் மட்டும் அழிக்கலை அதுக்கப்புறம் இனிமே என்னை பப்பட் மாதிரி கண்ட்ரோல் பண்ணி என்னை வச்சு உங்களை அழிச்சிருவான், ஸோ உயிர் முக்கியம் எழுந்துருங்கப்பான்மா. இப்போ அப்படி சுவிட்சுக்காக காரா நருட்டோவை காட்டுறாங்க. சுவிட்சுக்காகவும் ஓஹோ அந்த ரைக்காகவே உன்னை வர சொல்லிட்டாரா, அப்போ சரிதான்பான்வார். இப்போ காராவும் நருட்டோ உங்ககிட்ட 9 டேல்ஸோட சக்கரா இருக்கிறதுனால நீ எல்லா பேட்டில் ஃபீல்டுக்கும் போயிட்டு சண்டை போடு, உன்னால் ஃபேக்கான பீப்பிளை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல நம்ம நருட்டோவும் சரிதான், ஆனால் காரா நீ என்னை பற்றிலாம் கவலைப்படாத, நான் ஒக்காகி ஆகிறதுக்கு முன்னாடி நிச்சயமாக சாக மாட்டேன், நீ வேணால் கஷ்டக்காகவா இருக்கலாம், ஆனால் அதுக்குன்ட்டுலாம் நீ என்னை குழந்த மாதிரி நடத்தாத, நான் ரைட் சைடு போகிறேன் நீ லெஃப்ட் சைடு போன்னு சொல்ல காராவும் ரைட் சைடில் தான் தேர்டு ரைக்காக இருக்காரு, நீ போய் அவரை பார்த்துக்கோ, நாங்கள் இப்படி போகிறோன்னு சொல்லிட்டு இவங்க அப்படி கிளம்புவாங்க. இப்போ அப்படியே நம்ம ஆளுங்களை காட்டுறாங்க. அவனுங்களும் வெப்பனெல்லாம் வச்சு பயங்கரமாக அந்த கிளாம் அடிப்பானுங்க. அது அங்கேருந்து மறைஞ்சு வேற ஒரு இடத்துக்கு வந்துடும். இப்போ மிஸ்ஸுக்காகவும் தம்பிங்களா அது வெறும் இல்யூஷன் தான், டக்குன்னு போய்ட்டு வெப்பன் எடுத்துட்டு வந்துட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுங்கன்னு எல்லாருமே வெப்பன் எடுக்க போவாங்க. இப்போ மிஸ்ஸுக்காகவும் தம்பி கீரி மண்டை நீங்கள் வா நீ மிஸ்டி வில்லேஜான்னு கேட்க உடனே அவனும் ஆமாங்க ஐயான்மா. மிஸ்ஸுக்காகவும் அப்போ என்னை பற்றி கொஞ்சம் பெருமையாக சொல்லன்னு சொல்ல உடனே அவனும் ஐயா எனக்கு செகண்ட் மிஸ்ஸுக்காகவை பற்றி ஒன்றும் தெரியாது, 5th மிஸ்ஸுக்காகவை பற்றி மட்டும்தான் தெரியும்னு சொல்ல செகண்ட் மிஸ்ஸுக்காகவும் வெக்கம்
அவமானம். சரி என்ன பண்ணுறது, பேர் வெளியே தெரிகிற மாதிரி நம்ம ஏதாச்சும் பண்ணியிருக்கணும், பண்ணாமல் விட்டது நம்ம தப்பு தானே. சரி நீ போப்பான்வார். இப்போ மிஸ்ஸுக்காக சுற்றி கருப்பாக என்னமோ ஒன்று வரும், அதுக்குள்ளேருந்து பபுளாக வெளியே வருமா. இப்போ மிஸ்ஸுக்காகவும் கண்ணுங்களா இப்போ சீரியஸாக சண்டை போட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னுவார். நம்ம ஆளுங்களும் ஐயா நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சீரியஸாக தான் சண்டை போட்டுட்ருக்கோன்னுவாங்க. மிஸ்ஸுக்காகவும் வாயை மூடிட்டு சொல்கிறத மட்டும் கேளுங்கடா, என்னோடய ஜுட்ஸு எல்லாமே அதுவே தானே ஆக்டிவேட் ஆகுது, என்னோடய கண்ட்ரோல் இல்லாமல், ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, இது என்னுடைய வாட்டர் பலூன் ஜுட்ஸுன்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் பலூனை வச்சு எல்லாரையுமே அட்டாக் பண்ணுவார். நல்ல வேலை காரா அவனோட சேண்ட் அனுப்பி காப்பாற்றிடுவான். எல்லாம் காராவை பார்த்துட்டு கசுக்காக வந்துட்டாருன்னு சந்தோஷப்பட மிஸ்ஸுக்காகவும் பார்த்துட்டு உனக்கு இவ்வளோ நேரமாடா, சீக்கிரம் என்னை சீல் பண்ணிடான்வாரு. காராவும் அதுக்கு தானே வந்திருக்கேன்மா. இப்போ மிஸ்ஸுக்காகவும் காராவை வாட்டர் பலூன் வச்சு அட்டாக் பண்ணேன். காரா அதை சாண்டை வச்சு தடுப்பான். சரி இவன் தான் தடுக்கிறான்னு சொல்லிட்டு பப்ளிக் அட்டாக் பண்ணுவான். ஆனால் அவங்களையும் காரா சாண்டை வச்சு காப்பாற்றுவான். ஆனால் இவன் பேக் டு பேக் வாட்டர் பலூன் அனுப்பிக்கிட்டே இருப்பான். அது கீழே பட பாம் மாதிரி டப்புன்னு வெடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏகப்பட்ட பேர் அதில் சிக்கி கீழே விடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு காராவும் காப்பாற்றுவான். இப்போ மிஸ்ஸுக்காக திரும்பி காராவை அட்டாக் பண்ணேன். காரா சாண்டை வச்சு தடுக்க சாண்டே சில்லா கீழே விழும். இப்போ காராவும் ஹேய் இது வாட்டரே கிடையாது, இது ஒரு மாதிரி ஆயில், அதனால தான் பட்டோடன்னு டமால்னு வெடியுது, இதுக்கு எதிராக என்னோட சாண்டு கூட வேலை செய்ய மாட்டேங்குதுன்னுமா. இப்போ மிஸ்ஸுக்காகவும் உங்களுக்கு எதிராக என்னோட வீக்னஸ் கூட நான் சொல்லிட்டேன், அப்போ கூட உங்களால் என்ன தோக்கடிக்க முடியலையான்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருக்க. எல்லாருமே இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கப்பான்வாங்க. மிஸ்ஸுக்காகவும் இப்போ தெரியுது என்னோட பவரு. டே கசுக்காக ஆரம்பத்தில் என் கூட சண்டை போடுறத விட்டுட்டு அந்த டம்மி மம்மி முஞ்சு கூடலாம் போய் சண்டை போட்டுட்டு இருந்தேன், இப்போ தெரியுதா யார் மாசுன்னு கேட்க. காராவும் ஒத்துக்கிற நீ மாசுன்னு, நான் வெளி தோற்றத்தை பார்த்து குறைச்சி அடை போட்டுட்டேன்னு சொல்ல உடனே அவனும் என்னை பார்த்தா உனக்கு எப்படிரா இருக்குது, நான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த கிளாமை உடச்சா மட்டும்தான் கெஞ்சுட்சு ஸ்டாப் பண்ண முடியும், இல்லைன்னா இதுக்கு ஒரு முடிவே இல்லைன்னு சொல்ல இப்போ காராவுடைய 3வது கண்ணை காட்டுறாங்க. அது வானத்துக்கு மேலே அங்கிட்டு இங்கிட்டுமோ சுற்றி ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். மிஸ்ஸுக்காகவும் அதை பார்த்துட்டு ஓ மை காடு, ஆரம்பத்துலேருந்து நீ நான் அட்டாக் பண்ணாமல் டிஃபெண்ட் பண்ணதுக்கு காரணம் இதுதானா. ஸோ அப்போ என் கவனத்தை டைவெர்ட் பண்ணிவிட்டு நீ சுற்றி முற்றி என்னோட கிளாம் எங்கே இருக்குன்னு தேடி இருக்க. சூப்பர்டா கசுக்காக, எனக்கு ஒர்த்தான ஆஃப் பண்ணிட்டு நீ தான்டான்னு சொல்ல இப்போ காராவோடைய தேர்ட் ஐயோட ஹெல்ப் மூலமாக உனோக்கியோ அந்த கிளாம் எங்கே இருக்குன்றது கண்டுபிடிச்சிடுவாரு. பார்ட்டிகல் ஸ்டில் ஜுட்ஸு யூஸ் பண்ணி அதை உடைக்கலான்ட்டு பார்ப்பாரு. பட் அவரால் யூஸ் பண்ண முடியாது, சக்கரா லேதுப்பா அவர்கிட்ட. ஸோ இப்போ உனோக்கியும் சரி கையாலேயே அதை குத்தி உடைக்கிறேன்னு சொல்லிட்டு கையை கல்லாக்கிட்டு செம்ம ஃபோர்ஸில் வந்து ஒரு குத்துவாரு பாருங்க, அதுக்கு ஒன்றும் ஆகாது. இப்போ மிஸ்ஸுக்காகவும் டே கிழட்டு பையா உனோக்கி உன்னோட வீக்கான பஞ்சை வச்சு அதை உடைக்கலான்ட்டு பார்க்குறியா, முடியவே முடியாதுன்னு. இப்போ உனோக்கியும் யாரை பார்த்து என்னடா சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஹெட் ஸ்டைல் போல்டர் டெக்னிக்னு சொல்லி ஒரு குத்துவாரு பாருங்க, அடித்த ஃபோர்ஸில் கிளாம்னா தெரிச்சிடும். இதில் சோகம் என்னன்னா அடித்த வேகத்தில் சுச்சுக்காகியோட முதுகு நல்லா பிடிச்சிக்குமா, அவரும் ஐயோ அம்மம்மானு கத்திட்டு இருப்பாரு. இப்போ மிஸ்ஸுக்காக எங்க வந்துட்டு கிழட்டு பையா ஒரு அடியை ஒழுங்கா அடிக்க தெரியல, அடிச்சுட்டு ஐயோ அம்மானு கத்திட்டு இருக்க, நீ எல்லாம் என்னடா சுச்சுக்காக இப்போ பாரு வாட்டர் கன் ஜுட்ஸு நான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கையை அப்படியே கன்று மாதிரி வைப்பான். இப்போ மிஸ்ஸுக்காகவும் டே சுவிட்சுக்காக என் கையை என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல, எப்படியாச்சும் தப்பிச்சுட்டுன்னு சொல்லிட்டு கையை அப்படியே லோட் பண்ணி சுடுவான் பாருங்க. தண்ணியை சமஸ்ட்ராங்க புல்லட்டு மாதிரி சுவிட்சுக்காக உடம்புக்குள்ளே போயிட்டு அப்படியே வெளியே வரும். புல்லட் இறங்கினா என்ன ஆகும், ஆளே க்ளோஸ் தானே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சுவிட்சுக்காக தொப்புன்னு கீழே விழுவார். அவ்வளோதான், அவருக்கு என்ன ஆச்சு, செத்துட்டாரா, இவனை எப்படி இப்போ சீல் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோ இருக்க வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா பாய்.